வணக்கம் நண்பர்களே, நான் பவானி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ அஸ்ட்ராலஜி கிளாஸில் நம்ம கிளாஸ் 5 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வளர்பிறை திதிகளில் பிறந்த மனித குணங்களும் அதோட பலன்கள் தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2 தேய்பிறை திதிகளில் பிறந்த மனித குணங்களும் அதோட பலன்கள் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நிறைய ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணீங்க. நான் தேய்பிறையில் பிறந்தேன், எப்போ தான் நீங்கள் வீடியோ போடுவீங்கன்ற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால தான் சீக்கிரமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பொதுவாக தேய்பிறை அப்படின்னா உடனே சில பேர் ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி, இதில் பிறந்த நல்லதே நடக்காது அப்படின்னு தப்பாக நினச்சிருக்காங்க. இன்றைக்கி அந்த தப்பான எண்ணத்தை நம்ம உடைக்க போகிறோம். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலேயே மிக ஆழமான அறிவும் உலகத்தையே ஆட்டி படைக்கிற அசாத்தியமான வலிமையும் இந்த தேய்பிறை திதிகளில் பிறந்தவங்களுக்கு தான் இருக்குது. நோட்டும் பேனாவும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நோட் குறிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். போன கிளாஸ்ல பார்த்தோம், சந்திரன் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை நோக்கி தான் தன்னோட ஒளியை குறைச்சிட்டே வராரு. அந்த 15 நாளை தான் நம்ம தேய்பிறை கிருஷ்ணபட்சம் அப்படின்னு நம்ம சொன்னோம். வளர்பிறைக்கு அவுட்வேர்டு எனர்ஜி, வெளிமுக ஆற்றலோட அவங்க இருப்பாங்க. அப்படின்னா தேய்பிறையோட பேசிக் எனர்ஜி என்ன தெரியுமா? இன்வேர்டு எனர்ஜி. இப்போ வளர்பிறை பிறந்தவங்க அவங்களோட எனர்ஜி வெளிமுகமாகவே இருக்கும். ஆனால் தேய்பிறையோட அந்த திதியில் பிறந்தவங்களோட எனர்ஜி இன்வர்டு எனர்ஜி, உள்ளோட எனர்ஜி தான் ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதாவது உள்முக ஆற்றல் இதை சொல்லுவாங்க. சந்திரன் ஒளிய சுருக்கிற மாதிரி இந்த திதிகளை பிறந்தவங்களுக்கு தங்களோட ஆற்றலை உள்ளுக்குள்ளே சேமிச்சு வைப்பாங்க. வெளியில இவங்க ரொம்ப அமைதியா இருந்தாலும் சாதுவா தெரிவாங்க. ஆனா இவங்க மைண்டுக்குள்ள ஒரு பெருசா ரிசர்ச்சே ஓடிட்டு இருக்கும். ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் தனிமையில இருக்குன்ற மாதிரி நிறைய ஓவர் திங்க் அதிகமா இருக்கும். எதையும் சட்டுன்னு நம்பிட மாட்டாங்க. ஆழமா ஆராய்ஞ்சி தான் முடிவெடுப்பாங்க. இவங்களோட வில் பவர் என்ன தெரியுமா? சும்மா இரும்பு மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த தேய்பிறை 15 திதிகளில் பிறந்தவங்களோட கேரக்டர், அவங்க லைஃப்ல நடக்க போற பலன்கள், அப்புறம் அந்த தேவதைகள் இவங்களை எப்படி ஒரு வைரமா செதுக்குறாங்கன்னு ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இது பொதுவான பலன்கள் தான். ஏன்னா அந்த திதியில பிறந்த எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன். ஆனா தனிப்பட்ட பலன் பார்க்கும்போது அது நவகிரகங்களோட தசா புத்தி கோச்சாரம்லாம் தனியா கட்டங்கள் பார்த்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரதம, இவங்களோட தேவதை அக்னி பகவான். நீங்க தேய்பிறையோட ஃபர்ஸ்ட் பிரதம இதோட காட் அக்னி பகவான் தான். வளர்பிறையில அக்னி கொழுந்துகிட்டே எரியும். ஆனா தேய்பிறையில அது தனலா உள் நெருப்பா இருந்துட்டு இருக்கும். இந்த திதியில பிறந்தவங்க எதையும் நிதானமா யோசிப்பாங்க. கடந்த கால அனுபவங்களை இருந்து பாடம் கத்துக்கிற ஒரு மெச்சூரிட்டி பர்சனா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு அக்னி பகவான் தர பலன் என்னன்னா, சுயமா உழைக்கணும், யாருடைய உதவியும் இல்லாம தனியாலாம் நின்று லைஃப்ல ஜெயிக்கிற பாசிட்டிவான எனர்ஜியா இவங்களுக்குள்ள இருப்பாங்க. தனிமை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது நாள் தூவிதி, இதோட காட் பிரம்மா. தேய்பிறை தூவிதியில பிறந்தவங்க கிட்ட லாஜிக்கலா ஒரு திங்கிங் அதிகமா இருக்கும். சும்மா சயின்டிஸ்ட் மாதிரி யோசிப்பாங்க. இவங்களுக்கு பிரம்மர் தர கிஃப்ட் என்ன தெரியுமா? மனோவசியம். அதாவது பிறரோட மனசை எளிதா கணிக்கிற ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். வெளியில அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா தத்துவ ஞானம் நல்ல அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இவங்க கிட்ட நிறைய பாசிட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் எண்ணங்கள், அவங்க அட்வைஸ் பண்றது எல்லாமே இவங்க கிட்ட கைவந்த கலையா இருக்கும். 3வது நாள் திருதியை, இவங்களோட காட் கௌரி அம்மன். வளர்பிறை திருதியை ஆடம்பரத்தை தரும்னா, தேய்பிறை திருதியை பிறந்த மனிதர்களுக்கு பொறுமையும் சிக்கனத்தையும் தரும். ஓகேங்களா? இந்த திதியில பிறந்தவங்க தேவையற்ற செலவுலாம் செய்ய மாட்டாங்க. குடும்ப பொறுப்புகளை ரொம்ப சின்ன வயசுல இருந்து இழுத்து போட்டு செய்வாங்க. குடும்பத்தை தாங்குற தூண்களே இவங்க தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஸ்திரமான பொருளாதார நிலை லேட்டா அமைஞ்சாலும் அது அழியாம நிரந்தரமா அவங்களுக்கு இருக்கும். 4வது நாள் சதுர்த்தி, இதோட அதிபதி யமதர்மன் மற்றும் விநாயகர். இந்த திதியில பிறந்தவங்களுக்கு சவால்களை எதிர்கொள்வதுனா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இவங்க லைஃப்ல தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்க கிட்ட ஒரு மாஸ்டர் மைண்ட், எப்பவுமே ஒரு பேக்கப் பிளான் ரெடியா வச்சிருப்பாங்க. இவங்களோட பின்னணியில இருந்து லாவகமா பிளான் பண்ணி எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் தவிடுபடுவாக்கிடுவாங்க, ஜெயிச்சும் காட்டுவாங்க. இவங்களை லேசில யாரும் நம்பவும் மாட்டாங்க. இவங்க 5வது நாள் பஞ்சமி, உங்களோட காட் நாகதேவதை. இந்த திதி ரொம்ப விசேஷமானதுங்க. தேய்பிறை பஞ்சமியில பிறந்தவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏதோ நடக்க போகுதுன்னு இவங்க சொன்னா அது அப்படியே நடக்கும். ரகசியங்களை காப்புதுல இவங்க ரொம்ப திறமையானவங்க. இவங்க கிட்ட என்ன ரகசியம் சொன்னீங்கன்னா கூட அவங்க வெளியில சொல்லவே மாட்டாங்க. இவங்களுக்கு நாகதேவதை தர பலன் என்னன்னா, ரிசர்ச் ஃபீல்டு, இல்லைன்னா மெடிசன், ஜோதிடம், இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ற துறைகள் எல்லாம் இவங்க மிகப்பெரிய வெற்றியாளராக இவங்க இருப்பாங்க.
இவங்களுக்கு யாராச்சும் கெட்டது பண்ணணும், ஏதாச்சும் செய்வின, ஏதாச்சும் பண்ணணும்னு இருந்தா, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நாக தேவதை வந்து அவங்களுக்கே திருப்பி அடிக்கிற மாரி இருக்கும். இவங்களுக்கு தெரியாமலே அந்த சக்தி வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அரணா பாதுகாத்து இருக்கும். 6வது நாள் வந்து சஷ்டி. உங்களோட காட் வந்து முருகப்பெருமான். இவங்களுக்கு முருகன் தன் கையில இருக்கிற வேலோட கூர்மையை வந்து தருவாரு. இவங்க கிட்ட ஒரு அசாத்தியமான போராட்ட குணம் இருக்கும். எதுவுமே ஜெயிச்சு காட்டணும்ன்ற மாதிரி. அநீதியை ஏதாச்சும் ஒரு தப்பா அந்த இடத்துல நடக்கிறது பார்த்தா சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற சூப்பர் பலன் என்ன தெரியுமா? கடன் தொல்லை, தீராத நோய், எதிரிகள் தொல்லை, இந்த 3யும் வேரோட அழிக்கிற பவர் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு. இவங்கள அசைக்கவே முடியாது. 7வது நாள் வந்து சப்தமி. இவங்களோட காட் வந்து சூரிய பகவான். இந்த திதியில பிறந்தவங்களுக்கு ஆன்ம பலம் வந்து அதான் சோல் ஸ்ட்ரென்த் சொல்றாங்க பாருங்க, ரொம்ப அதிகமா இருக்கும். யோகா, தியானம், உடற்பயிற்சி, அதே மாதிரி நேச்சுரோபதி, இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஆர்வத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு சூரியன் தர கிஃப்ட் என்னன்னா மனக்கட்டுப்பாடு மற்றும் ஆன்ம தூய்மை. தங்களோட கர்ம வினைகளை இவங்க தியானம் மூலமா ஈஸியா கரைச்சிடுவாங்க. 8வது நாள் வந்து அஷ்டமி. இதோட காட் வந்து பத்ரகாளி மற்றும் ருத்ரன். எல்லாரும் தேய்பிற அஷ்டமியை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா இந்த திதியில பிறந்தவங்க பயமுறுத்தவங்களே பயப்பட வைக்கிற கேரக்டர் இவங்க. இவங்க கிட்ட பயன்றதே இருக்காது. இவங்களுக்கு பத்ரகாளி அம்மா தர பலன் என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி, செய்வினை, தீய கந்திருஷ்டி எதுவுமே இவங்கள அண்டாது. பஞ்சமியில இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கும் காளி அம்மாவோட கவச பாதுகாப்பு இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். 9ஆம் நாள் வந்து நவமி. இவங்களோட காட் வந்து துர்கா அம்மன். இவங்க வந்து இந்த திதியில பிறந்தவங்க செம்ம வைராக்கியமா இருப்பாங்க. இவங்களை யாராவது ஏமாத்தவோ இல்ல துரோகம் பண்ணவோ நினைச்சா அவ்வளவுதான். துர்கா மாதிரி அவங்க வந்து அவங்கள வந்து பள்ளிக்கு பள்ளி வாங்காம விட மாட்டாங்க. இவங்களுக்கு வர்ற பலன் என்னன்னா எதிரிகளை வெல்லும் அசாத்திய பலம். இவங்க பேச்சுல ஒரு கம்பீரம் இருக்கும். யாருக்கும் தலை வணங்கவே மாட்டாங்க. 10ஆம் நாள் வந்து தசமி. இவங்களோட காட் வந்து யம தர்மன். இந்த திதியில பிறந்தவங்க தர்ம நெறி மறக்காதவங்க. நியாயம், சட்டம் ஒழுங்கு, இதுக்குதான் இவங்க வந்து பர்ஃபெக்டா வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா நீடித்த புகழும் கௌரவமும். பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இவங்களதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி, அவங்கள ஜட்ஜ் மாதிரி இருந்து அவங்கள வந்து ஒரு முன்னுதாரணமா பார்ப்பாங்க. முன்னுதாரணமா இவங்களும் செயல்படுவாங்க. இவங்களுக்கு பிளான் பண்ண கச்சிதமா மெயின்டைன் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. 11ஆம் நாள் வந்து ஏகாதசி. இதோட காட் வந்து விஸ்வ தேவர்கள். மனசை வந்து கட்டுப்படுத்தவங்க. தேய்பிற ஏகாதசி விரதம் எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். இந்த திதியில பிறந்தவங்க பிறவிலேயே புலனடக்கம் மிக்கவங்க, சாதுவான குணம் இருக்கும். இவங்களுக்கு கிடைக்கிற உச்சக்கட்ட பலன் கர்ம வினைகள் முற்றிலும் அகண்டு போயிடும். இந்த ஆன்மீகத்தோட உச்ச நிலையை அடையிற தகுதி இந்த ஆன்மாக்களுக்கு இருக்குது. 12வது நாள் வந்து துவாதிசி. உங்களோட காட் வந்து மகாவிஷ்ணு. இந்த திதியில பிறந்தவங்க ரொம்ப எளிமையானவங்க, தியாக குணம் உண்டவங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல இவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். இவங்களுக்கு விஷ்ணு பகவான் தர சூட்சம பலன் என்னன்னா டிவைன் ப்ரொடெக்ஷன். இவங்களுக்கு தெரியாமலே இவங்களை ஆபத்துல இருந்து ஒரு தெய்வீக சக்தி வந்து இவங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். 13வது நாள் வந்து திரியோதசி. நம்ம பிரதோஷ திதி. இதோட காட் வந்து சிவபெருமான். இந்த திதியில பிறந்தவங்களுக்கு ஆசைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பற்றற்ற எதுலையுமே வந்து ஒரு விருப்பமே இல்லாம பற்றற்ற குணமா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கிடைக்கிற பலன் வந்து பிரதோஷ வழிபாட்டின் மூலம் தங்களோட ஜாதகத்துல இருக்கிற எப்படிப்பட்ட கடுமையான தோஷங்களையும் இவங்களால ஈஸியா நீக்க முடியும். சிவபெருமானோட பேரருள் வந்து இவங்களுக்கு வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். 14வது நாள் வந்து சதுர்த்தி. இவங்களோட காட் வந்து சிவபெருமான். சிவராத்திரி திதி. சந்திரன் தன் ஒளியை முழுசா இழக்கிறதுக்கு முந்தின நாள் தான் இது. இதனால்தான் இவங்க கிட்ட மனசோட வேகம் அடங்கி ஒரு அமைதி இருக்கும். இறைவனிடம் தங்களை முழுமையா சரணாகதி ஆக்கி விட்டுருவாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற பலன் தீவிரமான ஆன்மீக அனுபவங்கள் வந்து கிடைக்கும். மறுபிறவி பிணி வந்து இவங்க கிட்ட இருக்காது. கடைசி நாள் வந்து 15வது கடைசி நாள் தேய்பிரையோட உச்சம் அமாவாசை. இதோட காட் வந்து நம்ம முன்னோர்களான பித்ருக்கள் மற்றும் காளி தேவி. இந்த திதியில பிறந்தவங்க சும்மா மாஸ்டர் மைண்ட் மாதிரி புத்திசாலித்தனமா இருப்பாங்க. ரகசியங்களை வந்து நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலன் என்னன்னா முன்னோர்களோட பரிபூரண ஆசி கிடைக்கும். இதனால இவங்க செய்யற மறைமுகமான காரியங்கள் கூட பிசினஸ் எல்லாமே அசாத்தியமான வெற்றிகள் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க.
இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வளர்பிறை குழந்தைகள் வந்து தெய்வம் வந்து பூமாலை போடும். ஆனா தேய்பிறை திதியில பிறக்கிற குழந்தைக்கு வந்து தெய்வம் வந்து சிற்பமா அவங்கள வந்து சிற்பமா ஒரு வைரக்கல்லா செதுக்கும். இந்த தேய்பிறையில பிறந்தவங்களுக்கு ஆரம்ப வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். ஆனா போக போக இவங்க ஒரு வைரம் மாதிரி ஜொலிப்பாங்க. உலகத்தை மாத்தின பல விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள், ஏன் பெரிய பெரிய தலைவர்களும் கூட தேய்பிறையில தான் பிறந்தாங்க. இதோட நம்ம திதிகளை பத்தின வளர்பிறை, தேய்பிறை கிளாஸ் வந்து முடியுது. இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாச்சும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.